ஹாய் வணக்கம், நான் ஜேன் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேடிஎம்மில் எப்படி வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பேடிஎம் பேங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பேடிஎம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஃபஸ்ட் டைம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் எப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ எப்படி பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ பேடிஎம் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். எப்படின்னு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வீடியோ வெரிஃபை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அதில் பேங்க் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கீழே ஓப்பன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரதை பார்ப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிருக்கிற மணிக்கு வந்து 2.75% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், இவ்வளோ தான் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் இருந்து பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷன் ஃபீஸும் இருக்காது. ஸோ ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்லிமிட்டடாகவும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், பேங்க் டு பேங்க் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு உண்டு, ஷாப்பிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டெபிட் கார்டு உண்டு, ரூபே பிளாட்டினம் கார்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து இதெல்லாம் படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓப்பன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட பாஸ் கோடு ஒன்று செட் பண்ணணும். இது வந்து ஒரு 4 டிஜிட் பின். இந்த பின் நம்பரை நீங்கள் செட் பண்ணி இதை வந்து ஞாபகமாக வச்சுக்கணும். ஸோ தட் இந்த பின் நம்பர் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஒரு 4 டிஜிட் பின் நம்பரை செட் பண்ணிவிட்டு அந்த பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ திரும்ப அந்த பின் நம்பரை இன்னொரு வாட்டி என்டர் பண்ணுங்கள். ஸோ 2 வாட்டி பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமா நாமினி ஆட் பண்ணணுமா இல்லை லேட்டராக ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நாமினி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸில் வந்து நான் வில் டூ இட் லேட்டர்னு கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேவைசி ஷேர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்க்கு நான் என்னோட கன்சென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் இருக்குது. அந்த டிக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. மினிமம் கேவைசியாக ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வித் மினிமம் கேவைசி நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ஆனுவல் பேமெண்ட் லிமிட் இந்த அக்கௌண்ட்டில் வந்து 10,000 rupees. ஸோ இதில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம்னா மணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம், மணி ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி மாற்றலாம். இந்த அக்கௌண்ட்டில் 1 lakh வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் அப்கிரேட் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மினிமம் கேவைசியில் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து அப்கிரேட் பண்ணால் தான் இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோ கேவைசி தான் ரெக்கமெண்டட் ஆப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட பேன் அண்ட் ஆதார் கார்டை வந்து ரெடியாக வச்சுருக்கணும். அப்புறம் வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அது வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை என்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கேவைசி மூலமா உங்களோட கேவைசியை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நியரஸ்ட் கேவைசி ஸ்டோரை விசிட் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து அப்கிரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம மினிமம் கேவைசியில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பேங்க் அப்படின்னு போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து செக் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கேவைசி வந்து பெண்டிங்காக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கேவைசி பெண்டிங்கை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா வீடியோ கேவைசி இல்லாட்டி நியரஸ்ட் கேவைசி பாயிண்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி அந்த கேவைசியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் ஈஸி. ஸோ பேடிஎம்மில் எப்படி வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.